ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரீம் சில்ட்ரன் ஏ ரெவரி. இதை எழுதினவங்க சார்ல்ஸ் லேம்ப். ஏ ரெவரி அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரீம் மாதிரி வர்றது. பட் ஆக்சுவலி அது நம்மளோட தாட்ஸ்ல இருக்கிறது. யூசுவலாவே நம்ம எதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கோமோ, அதுதான் நமக்கு ட்ரீம்ல வரும். அதை தான் நம்ம ரெவரி அப்படின்னு சொல்றோம். அந்த ட்ரீம் ரொம்ப ஒரு பிரசன்டபுளா வந்தா, அதை ரெவரின்னு நம்ம சொல்றோம். சார்ல்ஸ் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா, பிப்ரவரி 10, 1775ல லண்டன்ல பிறந்திருக்காரு. அவரு சவுத் சி ஹவுஸ் அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில கிளர்க்கா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபேமஸான எஸ்சேயிஸ்ட், போயட் அண்ட் கிரிட்டிக். தென் இவரோட சிஸ்டர் வந்துட்டு ஒரு மென்டல் பிரேக் டவுன்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட இருந்த அந்த ட்ராஜிக்கான மொமெண்ட் எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் இந்த ஒர்க் அவர் வந்து எழுதியிருக்காரு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது சாமுவல் டைலர் கோல்ட்ரிட்ஜ். அவரோட ரைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் அண்ட் ஹியூமர் சென்ஸா தான் இருக்கும். அவர் எப்போ இறந்திருக்காரு அப்படின்னா, டிசம்பர் 27, 1834 ஏஜ் 59ல தான் இறந்திருக்காரு. நெக்ஸ்ட் அவரோட ட்ரீம் சில்ட்ரன் எ ரெவரி வந்து தான் அவரோட ஃபேமஸான எஸ்ஸே. அவரோட பென் நேம் எலியான்ற பேர்ல தான் அவர் அந்த எஸ்ஸேவை எழுதியிருப்பாரு. அந்த எலியான்ற பேர்ல தான் அவரோட எஸ்ஸேஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா அப்படின்ட்டு 1822ல. இந்த எஸ்ஸேல வர கேரக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியில இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நரேட்டர் தான் சார்ல்ஸ் லேம்ப். அவருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க. தென் அவருக்கு 2 குழந்தைங்க அலைஸ் அண்ட் ஜான் அப்படிங்கிற 2 குழந்தைங்க இருப்பாங்க. அவரோட கிராண்ட் மதர் மிஸ்ஸஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராண்ட் மதர் இருப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டா அவங்களோட கிராண்ட் மதர் அண்ட் அவங்களோட பிரதர் பத்தி குழந்தைங்களுக்கு அவர் நரேட் பண்ற மாதிரி தான் இந்த எஸ்ஸே எழுதியிருக்காரு. ஸோ ரொம்பவே பிளசன்டபிள் ஃபீல் குடுக்கக்கூடிய ஒரு எஸ்ஸே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எஸ்ஸேவ அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, சார்ல்ஸ் லேம்ப் வந்து அவங்களோட குழந்தைங்க கிட்ட ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ யூசுவலாவே குழந்தைங்களுக்கு அவங்க வீட்ல இருக்கிற எல்டர்ஸோட ஸ்டோரிஸ் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த குழந்தைங்க கதை கேட்கறாங்க. அவரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட கிராண்ட் மதர் மிஸ்ஸஸ் ஃபீல்ட் பத்தின ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அவங்க வந்து நார்ஃபோல்க் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு ஹியூஜ் ஹவுஸ்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற வீட விட 100 டைம்ஸ் பெரிய வீடு. ஒரு ஹியூஜ் அண்ட் ஸ்பேஷியஸான வீடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அங்க நெறைய ஒரு ட்ராஜிக்கான இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. அங்க ஒரு க்ரூவலான அங்கிள் இருந்திருக்காங்க. அங்க 2 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களுமே சூன் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தென் அந்த மிஸ்ஸஸ் ஃபீல்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த வீட்டுக்கு ஒரிஜினல் ஓனர் கிடையாது. அவங்க அந்த வீட ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க அந்த வீட்ல இருக்கிறப்போ வுட் அண்ட் சிம்னி எல்லாமே இருந்திருக்கும். பட் அந்த ஓனர் வந்து அத எடுத்துட்டு மார்பிள்ல அந்த சிம்னிய சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த குழந்தைங்க வந்து நல்லா கார்விங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வுட் அண்ட் சிம்னி வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருந்திருக்கும். பட் அந்த ஓனர் அத வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சார்ல்ஸ் லேம்ப் சொல்றாரு. ஒரிஜினல் ஓனர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மிஸ்ஸஸ் ஃபீல்ட் இறந்துட்ட அப்புறம் இந்த வீட்ல இருந்த நெறைய ஆர்னமெண்ட்ஸ் ரொம்ப ஒரு ஸ்பீஷியஸான திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு, அவங்க இருக்கிற அந்த மாடர்னான ஹவுஸ்ல வச்சுருவாங்க. பட் அந்த வீட்டுக்கு அந்த திங்ஸ் எதுவுமே சூட் ஆகல. இந்த வீட்டுக்கு தான் அந்த திங்ஸ் எல்லாமே சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அட் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராண்ட்மா வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த ஃபியூனரலுக்கு அந்த பக்கத்து வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அவங்க வந்து எல்லார்கிட்டயும் அன்பா பழகக்கூடிய ஒரு பெர்சன் அப்படின்றதுனால, எல்லா ரேங்க் கிளாஸ்ல இருக்கிற எல்லா பீப்பிள்ஸுமே வந்தாங்க. எல்லாருமே வந்து ஃபியூனரல அட்டெண்ட் பண்றாங்க. ஒரு ஹியூஜ் கிரவுட் இங்க இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெறைய டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட நெறைய பீப்பிள்ஸ் வந்தாங்க. எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே கன்சிடர் பண்ணாம, நம்ம கிராண்ட்மாக்காக நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காரு அவரு. ரொம்ப ஒரு ரிலிஜியஸான பெர்சனும் கூட. அவங்க பைபிள்ல பத்தி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பைபிள்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா தெரியும். ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பெர்சன் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
தென் அவங்களோட யூத் அண்ட் யங்கா இருக்கிறப்போ, அவங்க ரொம்ப டால் அண்ட் அப்ரைட்டா இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. தென் அவங்களுக்குள்ள ஒரு கிரேஸ் இருக்கும். ரொம்ப ஒரு பிரிட்டியா, ரொம்ப ஒரு கிரேஸ்ஃபுல்லான பெர்சனா இருப்பாங்க. கிரேஸ்ஃபுல் பர்சனாலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் அந்த கண்ட்ரிலயே அவங்க தான் பெஸ்ட் டான்சர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ அவங்களோட யங் ஏஜ்ல அவங்க ஒரு பெஸ்ட் டான்ஸரா இருந்தாங்க. நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. பட் ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, அது எல்லாமே அவங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு ஹாரிஃபிக்கான டிசீஸ் வந்திருக்கும். அது வந்து கேன்சர். அது வந்து யாராலயும் தாங்கிக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல அவங்க டான்ஸ ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுவரைக்கும் அவங்க டான்ஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க அப்டின்ற மாரி சார்ல்ஸ் லேம்ப் சொல்றாரு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு ஹியூஜான வீடா இருக்கும். அந்த வீட்ல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்ல அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு சேம்பர் இருக்கும். அவங்க தனியா தான் தூங்குவாங்க. எத நெனச்சும் பயப்பட மாட்டாங்க அப்டின்ற மாரி சொல்றாரு. ஈவன் அந்த ஊரு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு மாதிரியான ஒரு ரூம் மாரி இருக்கும். என்ன அப்டின்னா, அந்த குழந்தைங்க 2 பேர் இறந்துட்டாங்க இல்லையா? அவங்களோட ஸ்பிரிட் அங்க இருக்கும் அப்டின்ற மாதிரியும், அந்த கிராண்ட்மா வந்து அத நெனச்சு எத பத்தியும் பயப்பட மாட்டாங்க. அந்த குழந்தைங்க அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும், அவங்கள எந்த ஒரு மாதிரியான ஒரு ஹர்ட்டும் அப்படின்னு பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கிராண்ட்மா எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ சார்ல்ஸோட சிப்லிங்ஸா இருக்கட்டும், கசினா இருக்கட்டும், அவங்களோட வெக்கேஷன் ஹாலிடேஸ்க்கு அவங்களோட கிராண்ட் மதர் வீட்டுக்கு மேன்ஷனுக்கு எல்லாமே வருவாங்களாம். அவங்க அங்க ஒரு பெரிய ஒரு கார்டன் இருக்கும். அந்த கார்டன்ல வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளசன்டபிளா இருக்கும். அங்க ப்ளூபெர்ரிஸ் இருக்கும். அண்ட் தென் நெறைய செர்ரீஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அவங்க பறிச்சுட்டே இருப்பாங்க. அந்த கிரவுண்ட் வந்து குட்டி, குட்டி கிராஸால ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிளீனா இருக்கும். அந்த ஃப்ரெஷ் கிரீன்ஸ்ல அவங்க படுத்துட்டு கெடப்போம். அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அது பக்கத்துல குட்டி ஒரு பாண்ட் இருக்கும். அதுல மீன் எல்லாமே துள்ளி குதிச்சுட்டே இருக்கும். அத நெறைய நேரம் பார்ப்போம். ரொம்ப ஒரு வார்ம் அண்ட் பிளசன்டபிளான ஒரு பிளேஸ்னா, அதுதான் அதுதான் அப்படின்ற மாதிரி சார்ல்ஸ் லேம்ப் சொல்றாரு. ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஹாலிடேஸ் அப்படின்னா எங்களுக்கு அங்க தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் ஒரு அமேசிங்கான கேரக்டர் இன்னொன்னு யாருன்னா, அவரோட ஓன் பிரதர் ஜான் லேம்ப் பத்தி சொல்ல வராரு. இப்ப இந்த குழந்தைங்களுக்கு அலைஸ் அண்ட் ஜான்க்கு வந்து அவர் அங்கிள் இல்லையா? ஸோ அவங்கள பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரு ரொம்ப பிரேவ் அண்ட் ரொம்ப ஒரு ஹானஸ்ட்டான ஒரு யூனிக் பெர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரு எப்ப பார்த்தாலும் லைஃப் என்கேஜ்மென்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அவருக்கு வந்து அட்வென்ச்சர்ஸ் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஹார்ஸ் ரைட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்கிற வில்லேஜ் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும். அட்வென்ச்சர்ஸ் எப்பவுமே அவரோட லைஃப்ல இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அவரு ஹேப்பியா இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அ யாரு அவர பார்த்தாலுமே எல்லா குழந்தைங்களுக்கும் அவர ரொம்ப பிடிக்கும். ஈவன் எல்லாருமே அவர் மேல ரொம்ப அட்மைர் ஆகுற மாதிரி ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு பெர்சன் அப்படின்றத அவரு சொல்றாரு. நெக்ஸ்ட் அவரு என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் அவரோட பிரதருமே சேர்ந்து ஃபாரஸ்ட்க்கு வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, சார்ல்ஸ் லேம்ப்க்கு நடக்க முடியல. அவருக்கு ரொம்ப கால் வலிக்கும். ஸோ, அவருக்கு பெயினா இருக்கிறதால அவருக்கு நடக்க முடியலன்னு சொல்றாரு. ஸோ, ஜான் லேம்ப் வந்து அவர தோள்ல தூக்கிக்கிட்டு நடக்குறாரு. ஈவன் அவருக்குமே கால் ரொம்ப வலிக்கும். என்னோட பிரதர நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நடக்குறாரு. ஸோ, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலான டைம் அப்படின்றத சொல்றாரு. அவரு இறந்துட்ட அப்புறம் என்னால அத தாங்கிக்கவே முடியல. எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போதே அத கேட்டுட்டு இருக்கிற குழந்தைங்களும் ரொம்ப அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிளான பாண்டிங் எங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்றத சொல்றாரு. இத கேட்டுட்டே இருந்த குழந்தைங்க, "நீங்க ஏன் நம்ம அம்மாவ பத்தி சொல்லக்கூடாது? நம்ப அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ, இவரும் ரொம்ப எக்ஸைட்டடா இவரோட ஒய்ஃப் பத்தி சொல்றாரு. 7 இயர்ஸ் நாங்க ஒண்ணா இருந்தோம். எங்களோட லைஃப் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தென் இவருக்கு வந்து பேசிட்டே இருக்கும்போது அவரோட பொண்ணு ஆலிஸ பார்க்குறாரு. அவளோட கண்கள பார்க்கும்போது அவரோட ஒய்ஃப் நேமும் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் இல்லையா? ஸோ, அவரோட ஒய்ஃப் அந்த லிட்டில் ஆலிஸ் கண்கள் வழியா ஏதோ சொல்ல வராங்க அப்படின்ற மாரி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த 2 குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சு போன உடனே இவருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கு. சடனா பார்த்தா, அவரு கனவுல இருந்து முழிச்சுக்கிறாரு. இதெல்லாம் கனவு. அவரோட பாஸ்ட் மெமரீஸ் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணது. அவரு ஃபேமிலியா எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி இருந்தது எல்லாமே, இவரோட ட்ரீம்ல வந்த ஒரு பிளசன்டபிளான ஒரு மெமரீஸ்.
ஸோ, அவரு எல்லாத்தையும் அத நெனச்சு பார்க்குறாரு. அது ஒரு ட்ரீம் அப்படின்றதையே அவரு அப்பதான் ரியலைஸ் பண்றாரு. ஸோ, அவரோட ஆர்ம் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல அவருக்கு ரொம்பவே ஒரு ஃபெய்த்ஃபுல்லான சர்வன்ட் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர பார்க்குறாரு. ஸோ, இத்தன வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற நம்மளோட சர்வன்ட் பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். இதுவரைக்குமே நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட ட்ரீம் தான் அப்படின்றத அவரு ரியலைஸ் பண்றாரு. அந்த ட்ரீம நெனச்சு அவரு ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. சந்தோஷப்படுறாரு. ஸோ, இதோட இந்த எஸ்ஸே முடியுது. ஒரு ப்ளசன்டபுளான ஒரு ட்ரீம் நம்மளோட லைஃப்ல எந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்? நம்மளோட பாஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத இந்த எஸ்ஸே மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸோ, இந்த சம்மரி எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த எஸ்ஸேவோட தீம்ஸ் ட்ரீம் வெர்சஸ் ரியாலிட்டி, லவ் அண்ட் லாஸ், மெமரி அண்ட் சைல்ட்ஹுட், லோன்லினஸ் அண்ட் டைம் அண்ட் சேஞ்ச். கண்டிப்பா இத வச்சு கொஷின்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா இத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ, இன்னைக்கு பார்த்த சம்மரி உங்க எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறைய சம்மரி வேணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.